பேர் வினோத்குமார், இந்த என்னமோ நடக்கு படத்தோட ப்ரொடியூசர். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக வந்து சக்ஸஸ் மீட்டோட வந்து எங்கள் மூலிமா நாங்கள் என்னென்னா அது வந்து ஒரு கண்டிப்பாக இன்னும் சக்ஸஸ் ஆகும்ன்ட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும். ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்டை சார்ட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொன்ன காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ், நன்றி தெரிவிச்சுக்காண்டி தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. ஏன்னா இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருந்தாலும் இந்த படம் பார்த்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இந்த படம் நல்லா வரும் அப்படின்னு நாங்கள் நம்பி, அதனால தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரெஸ் தான் எங்களுக்கு மெயின் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ்ஸுக்கெலாம் ஷோ போட்டு நாங்கள் பண்ண காரணமே அதுதான். ஏன்னா பெரிய காம்படிஷனோட நாங்கள் இறங்கினோம். எங்கள் படத்து மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தோம், அதே மாதிரி ப்ரெஸ் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தோம். அந்த நம்பிக்கை எல்லாம் காப்பாற்றி எங்களை வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நெகட்டிவ் நோட் இல்லாமல் எல்லார்கிட்டதும் பாசிட்டிவாக நோட் வந்துட்டு இருக்கு. ப்ரெஸ்ஸோட இன்வால்மெண்ட், இங்கே வந்திருக்க நிறைய பேர் வந்து இந்த படம் ஜெயிக்கணும், அதுக்கு நாங்கள் என்ன ஹெல்ப் வேணால் பண்ணுறோம் அப்படி சொன்னதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதனால தான் இந்த படத்தை வந்து நாங்கள் பாசிட்டிவ் நோட்டில், ஏன்னா சாருக்கு தெரியும் ரிலீஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார். ரொம்ப டவுனாக இருந்தோம் நாங்கள். என்ன சார், ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணது சரியாக பண்ண முடியல எங்களால். ஸோ அந்த வருத்தத்துலேயே இருந்தோம். அதுக்கப்புறமா நிறைய பேரோட ஹெல்ப், பாசிட்டிவ் நோட்ஸ், அப்புறமா எங்களை பூஸ்டப் ஆச்சு. முக்கியமாக திருப்பதி பிரதர்ஸ் போஸ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு. கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்தார், ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி லிங்கு சாரும் படம் பார்த்துட்டு அவரும் புஷ் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாரோட அப்ரிஷியேஷனும் கேட்டு அப்புறம் அதை வந்து ப்ரெஸ்ஸு வந்து எப்படியாவது புஷ் பண்ணணும் சொல்லி நாங்கள் வேண்டிக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி ப்ரெஸ்ஸு ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறதுக்காண்டி தான் இது. சக்ஸஸ் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு காரணமாக இருந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்மா. என் பேர் கணேஷ்குமார். என் ஃபர்ஸ்ட் படம் சிறுத்தை, எங்கேயும் எப்போதும் அண்ட் அலெக்ஸ் பாண்டியன், வீர் ஆஃப் த கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த வெற்றி வரிசையில் என்னமோ நடக்குது. ஸோ இதோட ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா. டைரக்டர் நான் இது சக்ஸஸ் மீட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா இதோட மெயின் திங் வந்து டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா புதுசாக வந்த ஒரு கதையை வந்து ஒரு அழகாக இது பண்ணியிருக்காரு. யாருக்கும் தெரியாத ஒரு நாட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தேவைன்றது ப்ரொடியூசர்ஸ் சைடு அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆக்ஷன் சைட்ஸ் அவருக்கு என்னென்ன தேவை அதுவும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் உங்ககிட்ட எடுத்து வந்து நீங்கள் அது வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் பார்க்குற அளவுக்கு உங்கள் ப்ரெஸ் மீட் நல்லா இருக்குன்றது ஒரு மீடியா மூலம் தான் அது போகும், பத்திரிகை மூலம் தான் அது போகுன்றது உங்களை மீடியா எதுவும் எல்லாருக்கும் ஆடியன்ஸ் வந்து வெளியே தெரிவிக்கணும்னு அது உங்களால் தான் முடியும். ஸோ உங்களால் முடிஞ்சது பண்ணது இது சக்ஸஸ் வந்ததுக்கு மெயின் திங் நீங்களும் ஒரு இதுக்கு. ஸோ நல்ல ஆக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் போகும்போது இந்த சக்ஸஸ் இன்னும் மேலும் மேலும் போகணும். ஹீரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அது அவர் இது வரைக்கும் எந்த படத்துலையும் அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் கம்மியாக பண்ணியிருக்காரு. இனிமேல் வரப்போகிற படங்கள் நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணுவார். ஏன்னா அது ஒரு ஸ்டார்டிங். ஸோ அப்புறம் எடிட்டர்ஸ் சொல்ல போனால் அவரோட தரப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல உங்களோட ஒர்க்கு சூப்பராக இருந்தது. கேமராமேன் சார், மெயின் திங் கேமராமேன் சார் சொல்லலாம். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எதுலையுமே குறை இல்லாமல் பண்ணியிருக்காரு. அண்ட் பிரேம்ஜி சார். ஸோ எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சக்ஸஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டிங் படம் சக்ஸஸ் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம். ஸோ மேலும் மேலும் இது இன்னும் சக்ஸஸ் ஆகணும். இன்னும் மேலும் நிறைய இப்போ தேட்டர்ஸ் வந்து இந்த 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த சக்ஸஸ் மீட் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மச். மிஸ்டர் அஸ்வின். எல்லாருக்கும் வணக்கம். நான் தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க, எல்லாம் பெரியவங்களா இருக்கீங்க. எல்லாமும் நடக்குது. ப்ரெஸ் மீட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சக்ஸஸ் மீட் எல்லாம் ஒன்று தான். எல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுருந்தேன். அதோட ஃபர்ஸ்ட் டைம் மேடையில் பேசுறதுனால எல்லாரும் கொஞ்சம் தப்பாக பேசினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சந்தோஷத்தில் தான் பேசுகிறேன். வளருவாங்க, சந்தோஷத்தில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் பெரிய கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஹீரோ ஃப்ரெண்டுனாலே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காமெடி, ஒரு லவ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி இந்த படத்தில் நான் பண்ணேன்னா ஃபைட் பண்ணியிருக்கேன்.
என்னை ஃபைட் பண்ண வச்ச கணேஷ் மாஸ்டருக்கும் என்னோட டேரக்டர் வந்து ராஜபாண்டி சாருக்கும் நன்றி சொல்ல இந்த கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும், வந்து நிறைய தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அது கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் வினோத்குமார் சாருக்கு திருப்பூரில் எப்படி பணம் கொட்டுதோ அதே மாதிரி ட்ரிபிள் ரெக்கார்ட்ஸ் பணம் கொட்டணும் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நாங்களாம் இன்னும் சம்பளத்தை நிறைய ஏற்ற முடியும். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் பேர் சீனு கண்ணதாசன். என்னமோ நடக்கிறதுக்கு எனக்கு இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த ராஜ்பாண்டியன் சார், அப்புறம் ப்ரொடியூசர் சார் வினோத் அண்ட் விஜய் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. தியேட்டர்ஸ்லாம் இப்போது நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஷோஸ்லாம் சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் அண்ட் ஆல் தி பெஸ்ட். எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஏன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பட் ஒரே ஒரு டென்ஷன் என்னன்னா, எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சக்ஸஸ் என்னால் அவ்வளோ செலிப்ரேட் பண்ண முடியாது. 5th இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, நான் ஒன்றும் படிக்கல. அண்ட் இந்த டைமில் நான் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் காட், இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கிடைச்சது வந்து படத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர் and yes, of course, co-artists Vijay Vasant sir and Prabhu sir, Rahman sir, Thambi Ramaya sir, Suganya ma'am, Sharanya ma'am. ஏன்னா எல்லாரும் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு பிகினிங் ஸ்டேஜ்லலாம் சுத்தமாக தமிழ் வராத டைமில் கூட எனக்கு தமிழ் எப்படி டயலாக் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் எஸ், ப்ரெஸ் பீப்புள், ப்ரெஸ் மீடியா. ஏன்னா வந்து இந்த ஒரு படத்துக்கு எந்த ப்ரெஸ்ஸும் மீடியாவும் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லவே இல்லை. எல்லாரும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து இப்படி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. வினோத்துக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து அவர் தான் வந்து என்னை நம்பி வந்து மியூசிக் சான்ஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலாக மியூசிக் சான்ஸ் கொடுக்கல, மியூசிக் சான்ஸ் பிடுங்கி வாங்கினேன் வினோதுக்கிட்ட. டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. விஜய், நாங்களாம் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இனிமேல் இப்போது ஒரு புது ரூல் வந்திருக்கு ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸில். இனிமேல் என்ன படம் எடுத்தாலும் எல்லா படத்துக்கும் எனக்கு தான் மியூசிக் சான்ஸ் தருவேன்னு சொல்லிட்டு வினோத் சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேரக்டர் என்ன படம் டைரக்ட் பண்ணாலும் நான் தான் மியூசிக்கு. வெளி ப்ரொடியூசர்கிட்ட போனால் கூட நான் தான் மியூசிக்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். விஜய் என்ன படம் ஹீரோவாக நடித்தாலும் எனக்கு தான் மியூசிக் சான்ஸ் தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் இப்போதைக்கு. மஹிமா என்ன படம் நடித்தா ஆமாம், மஹிமா வந்து ஃபியூச்சரில் வந்து என்னோட மியூசிக்கில் வந்து பாட்டு பாடுவாங்க. அப்படி ஆனால் ரெக்கார்டிங் சொல்லிடல, அவங்க அம்மா அலோடு இல்லை, அதை நான் இப்போ சொல்லிக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷம். எல்லா ப்ரெஸ் எல்லாம் வந்து அந்த ட்விட்டர், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஸோ அதில் நிறையா என்னோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி நல்லா எழுதியிருந்தீங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது என்னோட 8வது படம். இதுக்கு முன்னாடி 5 தமிழ் படம், ஒரு தெலுங்கு, ஒரு கன்னட படம் மியூசிக் பண்ணியிருக்கேன். பட் வந்துட்டு பெரிய லெவலில் போகலை, பெரிய ரீச் இல்லை, பெருசாக ஓடலை. அது வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்திலே தூக்கிட்டாங்க தேட்டர்லேருந்து. சாங்ஸும் அவ்வளோவா டிவிலெலாம் போடல. அப்படி இருந்ததுனால பெருசாக தெரியாது நான் மியூசிக் பண்ணுவேங்கிறது. வாங்க பிரவீன், வாங்க, எங்கள் கேங்கோட எடிட்டர். ஸோ இந்த படம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு போஸ்டரில் சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது என்னோட ஃபோட்டோலாம் போட்டு இன்று முதல் சிங்கிள் பாடல் ரிலீஸ் என்ன கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணாங்க ப்ரொடியூசர்லாம் வந்து, மியூசிக் டைரக்டர் பிரேம்ஜினி. ஸோ இது என்னோட 8வது படம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். 9வது படம் அடுத்து பண்ணிட்டு இருக்கேன், பிரச்சனை இல்லை. பட் போயின்னு இருக்கு நிறையா எல்லாம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி நல்லா எழுதுனதுக்கு. சாங்ஸு, மியூசிக், மற்றபடி வேறு என்ன சொல்கிறது தெரியல. ஸோ தேங்க்யூ அண்ட் ஹாப்பி பர்த்டே தலைக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு May 1. நைட்டு பார்ட்டி இருக்கும், நான் போயிடுவேன் ஜாலியாக, தலையோட ஜாலியாக பார்ட்டி பண்ண போயிடுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னமோ நடக்குது படத்துக்கு ஆக்சுவலாக ராஜபண்டி சார், அதுக்கு முன்னாடி நாங்கள் இன்னொரு படத்துக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு பழக்கமாக இருந்தது. ப்ளஸ் விஜய் வசந்த் சார், வினோத் சார், இவங்கெல்லாம் வந்து பார்ட்டி பண்ணும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே
ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அங்கேருந்து வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இது வரைக்கும் அவங்க என்ன படம் பண்ணாலும் நான் தான் எடிட்டராக இருக்கேன். ஹோப்ஃபுல்லி தட் வில் ஸ்டே தி சேம். படத்துக்குன்னு வரும்போது வந்து ரொம்ப ஜாலியாக பண்ண படம் இது. அதாவது விஜய் வசந்த் சாருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 2 months ரிஹர்சல்லாம் பண்ணி பயங்கரமாக கஷ்டப்படுத்தி அவரை காலையில் 5:30 மணிக்கு YMCA கூட்டின்னு போய் ஸ்டண்ட்டு கற்றுக்கோங்க, அது கற்றுக்கோங்கன்னு. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ராஜ்பண்டி சார் தான். பயங்கர டார்ச்சர் பண்ணி அவரை ரிஹர்சல் பண்ணி. பட் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது படத்தில். ஆன் ஸ்க்ரீன் அவரோட ப்ரெசன்ஸாக இருந்தாலும் சரி, அவரோட பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஹவு ஹி ரியாக்ட்ஸ் டுவர்ட்ஸ் கேமரா இருந்தாலும் சரி, ஆல் தட் இஸ் அந்த கஷ்டத்துக்கு அதோட பிரதிபலம் தான் இன்னைக்கு வந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல டாப் வந்திருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அட் த சேம் டைம் மற்ற அவங்க ஹீரோயின் மஹிமா, பிரபு சார், ரஹ்மான் சார், சுகன்யா மேடம், இவங்களோட ப்ரெசன்ஸ் ஆல் தட் ஹெல்ப் ஃபார் ஃபிலிம். ஒரு பூஸ்ட், ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த படத்துக்குன்னு ஒரு இதாச்சு. பட் எதிர்பார்ப்பே இல்லாமல் டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்த படம். ஒரு என்னமோ நடக்குது கூட மற்ற இன்னொரு 5 படம் ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பாக ஒரு சின்ன கவலை இருந்தது எல்லாருக்கும், எப்படி பிளேஸ் பண்ண முடியும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஒரு 1 week கழிச்சு பார்க்கும்போது வந்து என்னமோ நடக்குது, ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து வினோத், அப்புறமா வந்து போஸ் சார், அவங்களாம் வந்து ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. பிரேம்ஜியோட மியூசிக், இன்ஃபேக்ட் அவர் தான் ஹீரோ. விஜய் வசந்த் சார் கோச்சிக்காதீங்க. எடிட்டில் பண்ணும்போது இருந்த ஸ்பீடை விட கண்டிப்பாக அன்றைக்கி ஆர்ஆரோட பார்க்கும்போது வந்து ஒரு பெரிய எலிவேஷனாக இருந்தது. அந்த ஆர்ஆர் மியூசிக் ட்ராக்ஸாக இருந்தாலும் சரி, அவர் போட்ட ஹீரோயிசமுக்கு போட்ட தீமு, இன்ட்ரல் பிளாக்கோட தீமு, கிளைமேக்ஸோட தீம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து, அதாவது பொதுவாக எடிட்டருங்க மட்டும்தான் சிங்க்லாம் பார்க்குறது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மியூசிக் டைரக்டர், சிங்கை பார்த்து மியூசிக் போடுற ஒரே ஒரு மியூசிக் டைரக்டர் இவர் தான். திட்டுவார் ட்ரிம், அவருக்கு மியூசிக்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஏதாவது ட்ரிம் பண்ணணும், அதெல்லாம் ஏன் ட்ரிம் பண்ணுறீங்க நீங்கள், நான் சிங்க் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் 4 ஃப்ரேம் ட்ரிம் பண்ணிங்கன்னா எனக்கு சிங்க் தள்ளும், அதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு பயங்கரமாக கத்துவார். அதுக்கு பயந்தே இப்போல்லாம் ட்ரிம் பண்ணுறது இல்லை வன்சாருக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம். இந்த படத்தோட பெரிய ஹீரோ, ஐ மீன் தி பிக்கஸ்ட் கேப்டன் ராஜபாண்டி சார். கம்ப்ளீட் ஃப்ரீடம். ஆல்தோ அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு டெக்னீஷியனுக்கு என்ன கொடுக்கணுமோ கம்ப்ளீட்டாக, சார் நான் இது நினைக்கிறேன் சார், இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் தாராளமாக பண்ணுங்க ஜி, பண்ணிவிட்டு எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுவார், வரவே மாட்டார் எடிட்டர் ரூம் பக்கம். கரெக்டாக சார்? பட் அந்த ஃப்ரீடம் இருக்கும்போது தான் ஒரு சின்ன, ஐ மீன் ஒரு ஓனர்ஷிப் எடுத்து இந்த படத்துக்கு நம்ம இன்னும் கூட நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை எடுத்துக்கிட்டு வினோத் சார்கிட்டலாம் சொல்லுவாள் நைட்லாம், நீங்கள் தயவு செஞ்சு ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்களேன், அவசரப்படாதீங்களேன், கரெக்டாக பண்ணி கொடுக்கலாம், படத்தை பேக்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போன வருஷம் ஆகஸ்ட்லேருந்து இதை பிளான் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தை வந்து ஆன் ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, ஷூட் பண்ண விதமாக இருந்தாலும் சரி, 3 பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கதை அன்ஃபோல்ட் ஆகிருக்கணும். கதைப்படி ராஜபாண்டி சார் ஸ்கிரிப்ட் படி, ப்ளஸ் எழுதின விதம் படி, ஷூட் பண்ண விதம் படி. பட் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு வேர்ஷன் நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் சார் எடிட் ரூமில், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்இது வேணால் ட்ரை பண்ணலாமா அப்படின்னும்போது வந்து அது கம்ப்ளீட்டாக கதையோட ஸ்ட்ரக்சர் ஸ்கெல்டனையே மாற்ற வேண்டிய ஒரு இது. அதனால அடிஷ்னலாக ஷூட்டு கூட போக வேண்டியதாக இருந்த சூழ்நிலை இருந்தது. அது எல்லாத்துக்குமே ஓகேன்னு சொல்லி, வினோத் சாரும் ஓகேன்னு சொல்லி, எல்லாருமே வந்து தேவர் வெரி, அதாவது ரொம்ப ஈஸியாக எல்லாத்துக்குமே ஏற்றுக்கூடுது ஒரு மனப்பக்கம் இருந்தது. அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த படத்தை செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய காரணமே வந்து ஒன் திங் வாஸ், அவர் எது சொன்னாலும் ஓகேங்க பண்ணிக்கலாம், நல்லா வந்தால் சரி படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். பிக் தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் in the media for supporting this. சின்ன படமாக இருந்தாலும் நீங்கள் எழுதின ரிவ்யூஸ் வந்து மக்களுக்கு பெருசாக ரீச் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த சப்போர்ட் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. கடைசியாக பேசட்டும். இந்த இடத்துக்கு வந்து என்னை இவ்வளோ தூரம் பேச வச்சிருக்கிற உங்களுக்கு முதல்ல நன்றி. இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது நானும் என்னோட ப்ரொடியூசரும் ரொம்ப சந்தோஷமாக நம்பிக்கையோடு இருந்தோம். இன்னும் இப்போ இந்த நம்பிக்கை இருக்குது. அதாவது ஒரு படத்தை நான் நல்லா எடுப்பேங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக அழகாக ஒரு வீடு கட்டுற மாதிரி ஆரம்பித்தோம். ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணி ஒரு பேக் பண்ணி ஒரு நல்ல படத்தை எடுத்து முடிச்சுட்டு இந்த பொருள் நல்லா இருக்கே அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது எங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்தது. டைட்டிலில் பிரச்சனை, தேட்டரில் பிரச்சனை, எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு தேட்டர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஏன்னா என்னதான் நல்ல பொருள் நம்ம வச்சுருந்தாலும் சரியான இடத்துல சரியான நேரத்தில் போய் சேர்ந்தாதான் அது
கன்சியூமருக்கு போய் கிடைக்கும். அது கிடைக்காம போயிடுமோங்கிற பயத்தோட 2 பேருமே ரொம்ப நர்வஸா டென்ஷனா இருந்தோம். ஈவன் ஹீரோட ஃபேமிலி படம் பார்க்கல, ப்ரொடியூசரோட ஃபேமிலி படம் பார்க்கல, டெக்னீஷியன்ஸோட ஃபேமிலி படம் பார்க்கல, என்னோட ஃபேமிலி யாரும் போட்டு காட்டல, எந்த ப்ரீவியும் கிடையாது. ரொம்ப பயந்து போய் ரொம்ப நர்வஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாதப்பதான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது நீங்க தான். அந்த படம் பார்த்துட்டு வந்து இப்போ இன்டர்வல்ல கூட சில நண்பர்கள்ட்ட நான் கண் கலங்கினேன். அப்போ சொன்னாங்க, இதுதான் அவங்க கடைசி அழுகையா இருக்கட்டும் சார், எல்லாத்தையுமே குட்டிருங்க. இன்னைக்கு அந்த செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு நீங்க எல்லாரும் கொடுத்த சப்போர்ட் எங்களுக்கு வந்து மிச்சவங்களும் எங்களை பார்த்து திரும்பி பார்க்க வச்சது. ஏன்னா நாங்கள் முதல் தயாரிப்பவருக்கு என்னோட முதல் டைரக்ஷன், எங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, பெருசா நாங்கள் இந்த மாதிரி எங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட இருந்தது ஒரு நல்ல பொருள், அவ்வளோதான். ஸோ நீங்க பார்த்து நீங்க வெளியில சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைச்சது. அதை தாண்டி நடுவில் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்த திரு சுபாஷ் சந்திர போஸ், திரு லிங்குசாமி, திரு சமுத்திரகனி, திரு வெங்கட் பிரபு, இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு பாராட்டினது, போஸ் அவர்கள் ரிலீஸுக்கு பண்ண ஹெல்ப், இது எல்லாமே எல்லாத்துக்கும் நன்றி. என்ன மேல நம்பிக்கை வச்ச ஹீரோ மாஸ்டர், பிரேம்ஜி, ஹீரோயின் எல்லாருமே நம்பி ஒர்க் பண்ணாங்க. இது வரும் இப்படி வரும் அப்படின்னு நான் சொன்னதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து முழுசா நம்பிக்கை, அதுக்கு எல்லாத்தையுமே கரெக்டா வந்தது. அது அவங்களோட நம்பிக்கைக்கு எனது நன்றி. திரும்பவும் சொல்றேன், இந்த இடத்துக்கு எங்களை உட்கார வச்ச உங்களுக்கு என் நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னமோ நடக்குது, ராஜபாண்டி சொல்லும்போது என்னதான் நடக்க போகுதுன்னு ஒரு பயத்திலே இருந்தோம். இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து உங்க முன்னாடி நிற்கிறேன்னா அது நீங்க கொடுத்த ஆதரவு தான். ஸோ எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுடைய சப்போர்ட், ராஜபாண்டி சொன்ன மாதிரி இந்த ஃபெஸ்டிவல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த உடனே வந்து எல்லாரும் நல்லா இருக்கு, நல்ல முயற்சின்னு சொல்லி எல்லாரும் ஒட்டுமொத்தமா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கும். ஒருத்தர் திங்கிங் வேற மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் பிரஸ் எல்லாருமே வந்து படம் நல்லா இருக்கு, ஒரு நல்ல முயற்சின்னு சொல்லி பாராட்டினது உங்களுக்கு பெரிய ஊக்கமா இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆக உதவியா இருந்த போஸ் சாருக்கு எங்க நன்றியை சொல்லிக்கணும். என்னை வச்சு படம் எடுத்த திரு வினோத்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்த படங்களும் என்னை வச்சு நீங்க எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு வந்து நம்ம ஃபைட் மாஸ்டர் கணேஷ் மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் அவரை. ஏன்னா வந்து ஃபைட்னாலே நம்ம கொஞ்சம் அலர்ஜி. இந்த மதில்மேல் பூனையில ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணோம், பரணி கூட வந்திருக்காரு அந்த டைரக்டரும். ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன ஃபைட் பண்ண வச்சாரு. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்துல ஃபுல்லாவே சண்டை போட வச்சிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பிரேம்ஜி இசை இளவல் என்ற பட்டத்தோடு இன்னமும் நடக்குதுல களம் எடுத்து வச்சிருக்காரு. அதாவது இப்போ பிரேம்ஜி வந்து நீங்க அவர் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்களோட வந்து ஆஸ் அ மியூசிஷியன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டெடிகேட்டட், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அதனால அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கு. சீனு இந்த படத்துல என் கூட ஃப்ரெண்ட் பண்ணியிருக்காரு. அஸ்வினுக்கு ஒரு த்ரோட் ஒரு இது வந்திருக்கு, நிறைய பைக் ஓட்டியிருக்காரு. ஆக்ஷன் பண்ணியிருக்கேன்னு இருக்காரு. ஆனால் நீ படத்துல தேடி பார்த்தீங்கன்னா எங்கன்னு இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு. பைக் நிறைய ரொம்ப பயங்கரமா ஓட்டியிருக்காரு, ஆம்புலன்ஸ் ஓட்டியிருக்காரு, டெம்போ வேன் ஓட்டியிருக்காரு. சரி, ஓகே, அதான் வண்டி ஓட்டினீங்கன்னு தானே சொன்னேன் நான். அது ஒண்ணு. அது மாதிரி வந்து இந்த படத்துக்கு பெரிய முக்கிய அம்சம் சொன்னா நம்ம பிரவீன் சார் சொல்லணும். ஒரு பங்கு பிரவீன் சாரும் வந்து பிரேம்ஜியும் தான் ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் சொல்லலாம். ஏன்னா ராஜபாண்டி சாரோட ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ஸ்கிரீன் பிளே. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாரும் தக்க வைக்கணும்ன்ற ஒரு இது போது ராஜபாண்டி சாரோட திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்து கொடுத்த வெங்கடேஷ் சார், அவருக்கு ஒரு நன்றி சொல்லு. ஏன்னா வந்து ராஜபாண்டி சாரும் வெங்கடேஷ் சாரும் வந்து காலேஜ் மேட்ஸ் டிஎஃப்டியில் ஒன்னா படிச்சனால அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் பாசிட்டிவ் இருந்தனால தான் ஸ்க்ரீன்ல வந்து ஷார்ட் வீடியோ இருந்தாலும் எல்லாமே பர்ஃபெக்டா வந்துச்சு. ஸோ ராஜபாண்டி சார் கேட்கறத வெங்கடேஷ் சார் எடுத்து கொடுக்க அதை அருமையா கட்டிங் ஒட்டிங் பண்ண எங்க பிரவீன் சாருக்கும், அந்த கட்டிங் ஒட்டிங் எக்ஸ்ட்ரா நிறைய பிரேம் மியூசிக் பண்ணதான் எல்லாருமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குன்னா கண்டிப்பா வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஏன்னா அந்த சீட் எட்ஜில் உட்கார வச்சது. ஸோ வந்து இவங்களுடைய உழைப்பு தான் வந்து என்ன ஸ்கிரீன்ல காட்டியிருக்கு. ஸோ அது போக இன்னும் நான் நன்றி சொல்ல வேண்டியது வந்து என் கூட நடித்த பிரபு சார், ரேமான் சார், தம்பி ரம்யா சார், சரண்யா மேடம், சுகன்யா மேடம், அப்புறம் மற்றும் பலர். அது ஏன்னா வந்து இவங்க வந்து அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்க கூட எப்படி பண்ண போறோம்னு ஒரு பயத்தோடு இருக்கும்போது அதெல்லாம் பயப்படாதப்பா எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி சில சீன்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா டேக் வாங்கினா கூட மூஞ்சி சொல்லிக்காம கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும், இம்ப்ரூவைஸ் பண்ண வச்சாங்க. ஸோ எனக்கு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, எல்லாம் போயிட்டு எல்லாம் கத்துக்கிட்டு வந்த மாதிரி. ஸோ இந்த வாய்ப்பினை கொடுத்த ராஜபாண்டி சாருக்கும் தயாரித்த வினோத்குமாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தோட அம்சம்னு சொல்ல போனா வந்து படத்தை ஆரம்பிச்சது வந்து 12-12-12
தலைவரோட பிறந்தநாள்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு தலையோட பிறந்தநாள்ல சக்சஸ் மீட்டை கொண்டாடுறோம். ஸோ அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலை அஜித் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. கோச்சுக்கு போகுது. இந்த படம் வந்து கதாநாயகியா சாட்டைக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்க ஆள் ரொம்ப சின்ன பொண்ணு பல பேசிட்டே இருக்கும். ஆனா வந்து படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் கேரக்டர், ஒரு மெச்சூர்ட் கேரக்டரா வரணுன்றனால வந்து ஒரு கம்போஸ்டா ஒரு டைரக்டர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருந்து ஒரு வாக்கிங் ஸ்டைல் எங்களுக்கு அப்படிதான் விஜய் இப்படிதான் நடக்கணும், நீ இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் கை வீசணும், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு இதையுமே வந்து சொல்லி சொல்லி வேலை வாங்கினாரு. ஸோ இப்போ படத்துல நீங்க பாக்குறது எல்லாமே வந்து அவர் ராஜபண்டி சாரோட இதுதான். ஸோ அவருக்கு நன்றி. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை வெற்றியை செஞ்ச உங்களுக்கு இதை மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.